அந்த ஃபேமிலி ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம். பறந்து செல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பேச போறோம். பறந்து செல்லவா எங்கேயோ ரீசெண்டா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ரீசெண்டா வெளிய வந்த படத்துல அந்த பாட்டு அது ஓகே கம்பெனி படத்துல. ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு இல்லையா? கிரேட் கிரேட். காலையிலேயே ஏன் வந்து செம்ம சூப்பர் ஹிட் சாங்லாம் பாடிட்டு இருக்கீங்க? ஒரே ஜோஷ்ல இருக்கீங்க போல இன்னைக்கு. இல்ல நிஜமாவே நீ பறக்குற மாதிரி இமேஜின் பண்ணி பாரு, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு. ஃப்ளைட்ல பறக்குற மாதிரி இல்ல, நீயா தானா பறக்குற மாதிரி. ஹலோ, சின்ன வயசுல பசங்க படிக்க சொன்னா படிக்காம நிறைய யோசிச்சுட்டு இருக்க மெயினான விஷயமே எப்படி பறக்கிறது, நம்மளால பறக்க முடியுமா, பறந்து போனா நம்ம எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ட்ரை பண்ணிருக்கேன், அந்த அட்டையெல்லாம் மாட்டிட்டு ஓடி போயிடலாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதுங்க. அதெல்லாம் கார்ட்டூன்ல பார்த்து அப்படியே வந்து என்ஜாய் பண்ணதோட சரி. ஓகே, ஆனால் அது வந்து பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு அனிமல், ஒரு பேர்ட் தான் இல்லையா? கண்டிப்பா அனிமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு மேஜிக் இருக்கு இல்ல? எக்ஸாக்ட்லி. அதனால தான் மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் அப்படின்னா பறக்கிறது அப்படிங்கிறது தான். ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கூட வந்து வில்லன் அப்படியே ஃப்ளைட்ல போயிட்டு டமால் வெடிஞ்சு கீழே வந்துருவான். அப்ப கீழே இருந்து ரெண்டு வில்லன் சொல்லுவாங்க, கடவுளுக்கு மட்டும் மனுஷன் பறக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து சிறகுகளை கொடுத்துருப்பாரு, இவன் தான் தேவையெல்லாம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிப்பாரு கீழே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவே பேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம், இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கோம். ஏன் இப்போ வரைக்கும் மாடர்ன் டெக்னாலஜிலாம் பேர்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆகி வந்து போயிருக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, வாழ்வாதாரத்துக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறது வந்து ஹியூமன் வழக்கப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப காலங்காலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி பேர்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடக்குது, இந்த இடத்துல போனா அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் விஷயம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வருஷத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு சீசன்லயும் இன்னொரு இடத்துல இன்னொரு சீசன்லயும் போய் பண்றது பேர் தான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படிங்கிறதுனால இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி நடக்குது, கரெக்டாக எப்படி எங்கேயோ இருக்கிற நாட்டில் இந்த இடத்துல நல்லா இருக்கும் எப்படி கண்டுபிடிச்சி வராங்க அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? அதை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம ஷோவில் நிறைய வாட்டி பேசியிருந்தாலும் இன்னைக்கு வந்து வேற ஒரு ஆங்கிள் வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் வந்து பேர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வேண்டிய இருக்கு. இன்னும் காலையில் வந்து பேர்ட்ஸை பற்றி பேசலன்னா இதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த வெத்தி பேசி முடிச்சோட வந்து உங்களோட முடிவே மாத்திப்பீங்க இல்லையா? அப்படிலாம் யோசிச்சிருந்தாங்கன்னா எஸ். பட் அது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து பேர்ட்ஸ் மாதிரி நம்மள எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டா இருக்கிறதுக்காக யோகா பார்க்க போறோம். பார்க்கலாம். மனித உடல் ஒரு தொழிற்சாலை போன்று செயல்படுகிறது. எப்படி தொழிற்சாலையில் பராமரிப்பு மேற்கொள்ளக்கூடிய பணிகள் உள்ளே இருந்து அனைத்தும் அதுக்கு கிடைப்பது போன்று நம் உடலுக்குள்ளாராக பல்வேறு பணிகள் சுரப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்சுலின் முதற்கொண்டு இன்னும் நாளமில்லா சுரப்புகளிலிருந்து வரக்கூடியது பல்வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது. மிக மிக முக்கியமாக உடலுக்கு தேவையான மருந்துகளை உடலே தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இயற்கை வழங்கி இருக்கிறது. ஆக அவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும், அந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டும், பராமரிப்பு முறையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் உடலை லகுவாக அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு ஆசனங்கள் மிகுந்த நமக்கு பாதுகாப்பினை அளிக்கிறது. அதற்காக இப்பொழுது ஒரு ஆசனத்தை நாம் செய்ய போகிறோம். சக்கராசனம் மிக வலுவான ஒரு அற்புதமான ஆசனம். அதை எப்படி செய்வது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். படுத்துக்கலாம். இடது பக்கம் திரும்பி கால்களை நீட்டி மெதுவாக படுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும். இப்போ அந்த இரண்டு கால்களையும் மடக்கிக்கோங்க. இரண்டு கைகளையும் தலை பக்கமாக கொண்டுட்டு போய் இரண்டு கைகளை நல்லா கிரிப்பாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தலை பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. கைகளை நல்லா முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு மூச்சு, ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. இப்பொழுது மூச்சினுடைய பலத்தில் மெதுவாக அப்படியே முதுகு மேலே தூக்குங்க. அப், நல்லா மேக்சிமம் மேலே வரலாம். 1 2 3 4 5 6. மெதுவாக கீழே வாங்க. தலையை முன்னாடி கொண்டுட்டு போய் அப்படியே கீழே வாங்க. மெதுவாக கீழே வந்துட்டு இப்போ கைகளை எடுத்துக்கோங்க. முதல்ல கீழே வச்சுருங்க. கால்களை நீட்டிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கை கீழே வச்சுக்கோங்கம்மா. நல்லா ஓய்விடுங்க. இன்னொரு முறை நாம் இந்த ஆசனத்தை செய்யலாங்க. கால்கள் ரெண்டையும் மடக்கி கொள்ளலாம். இரண்டு கைகளையும் தலை பக்கமாக கொண்டுட்டு வாங்க. கைகளை நல்லா கிரிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடல் பலம் முழுவதும் கை பாதங்களிலும் கால் பாதங்களிலும் இருக்கிறது, உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும். இப்போது மூச்சை இழுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கோங்க. மூச்சினுடைய பலத்தில் அப்படியே மேலே வாங்க. அப், மேக்சிமம் மேலே வாங்க. நல்லா மேலே வாங்க. 1 2 3 4
5 6. மெதுவாக கீழே வாங்க. கையை கீழே கொண்டுட்டு வாங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ஓய்வெடுக்கலாம். உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்துருக்கணும். 2 கால்களையும் தளர்வாக பிரிச்சுக்கோங்க. ஓய்வெடுக்கலாம். உடல் செல்களை எல்லாம் நல்லா தளர்த்திக்கோங்க. உச்சியிலிருந்து பாதங்கள் வரைக்கும் கவனம் செலுத்துங்க. இப்பொழுது நாம் சக்கராசனம் செய்தோம். இந்த ஆசனத்தை இருதய நோயாளிகள், ஹை பிபி இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. முதுகு தண்டுவட பகுதியில் ஏதாகிலும் பிரச்சனைகள் இருந்ததேயானால் அவர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி முழங்கால் வலி இருப்பவர்கள், ஹெரண்யா குடலிறக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ளக்கூடாது. இந்த சக்கராசனத்தினுடைய பலன்கள் ஏராளம். சிலவற்றை நாம் பார்க்கலாம். மூளை நல்ல சுறுசுறுப்பு அடைகிறது. கூன் முதுகு விழாமல் எப்பொழுதும் நேராக நிமிர்ந்து நடந்து செல்வதற்கு உதவியாக அமைகிறது. இன்னும் தைராய்டு, பாராதைராய்டு சுரப்பிகள் நன்றாக இயக்கம் பெறுகிறது. சக்கரங்கள், அதாவது முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளுடைய இயக்கம் சீரடைகிறது. உடல் நல்ல பொலிவை பெறுகிறது. இத்தனை பல நன்மைகளை உடைய இந்த சக்கராசனத்தை தினமும் செய்து பலன்களை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். யா, ஒரு சூப்பரான யோகா கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த பேர்ட் யோகா அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பேர்ட் யோகாவா? பேர்ட் யோகா தெரியாதா உங்களுக்கு? நிஜமா தெரியாதா? தெரியாது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பறவை வந்து மைண்டில் நினச்சிட்டே வந்து ஒரு யோகா ஆசனம் எதாவது பண்ணால் வந்து அதுக்கு பேர் பேர்ட் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்கிறேன்? இல்லை, நானே சும்மா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி யோசிச்சேன். நான் வந்து ஈகிள் நினச்சிட்டே வந்து இந்த ஆசனம் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் வந்து அப்படியே இருக்கலே உலகத்திலே ஹைட்டாக பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து. அப்படியா? எனக்கு ஆனால் அவுல் ரொம்ப பிடிக்கும். 2 கண்ணு பிடிக்கும். பகலில் கூட தூங்கணும் உங்களுக்கு இல்லை? நைட்லாம் முடிச்சிருக்கணும். நீ சொல்ல மாட்டேங்கிறேன். பட் எனிவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேர்ட் கூட ரிலேட் பண்ணி நம்மளோட லைஃப்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு இனிய வேண்டிய நிகழ்ச்சியில் எங்கேயுமே பறந்துடாதீங்க. அப்படியே நெஸ்ட்லேயே அடக்காத்துட்டே இருங்க. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியா இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். புக் ஸ்டடி வந்து பண்ணுறதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். 18th centuryல வந்த புக்ஸ் எடுத்து அதே மாதிரி 18th centuryல ஒரு நிறைய கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்திருக்கோம்ல. அப்போ ஹிட்டாக இருக்க 2 புக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்களாம், கம்பேர் பண்ணுறாங்களாம். நம்ம ஸ்டடி பண்ணுறாங்களாம். அதில் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸு, அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, என்ன சொல்ல வராங்க அந்த புக்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஃபிலாசபி என்ன, அண்ட் கேரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஷேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஒரு ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் ஒரு சயின்ஸாகவும் அந்த ஆத்தரோட மைண்ட் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக ஒரு வார்த்தையை வச்சு ஸ்டடிலாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் பிரிம்பிள், அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிருக்காங்களா தெரியுமா? ஆமாம், சூப்பரான விஷயம் தான். அது ஏன் தெரியுமா, நம்ம வந்து பழக்கத்தில் வந்து புழக்கத்துலையும் சரி இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம புதுசாக வந்து மற்ற மொழியிலேருந்து எடுத்துருப்போம், இல்லை வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஒரு சில வார்த்தைகள்லாம் அப்படியே காணாமலே போயிருந்திருக்கும் இல்லையா? அதனால இந்த பழைய புக்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா பாதி வேர்ட்ஸே நமக்கு புரியாது. என்ன நமக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கிற. ஆனால் இப்போது வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டு வந்து வைப்பாங்க சில ஆத்தர்ஸ் மேலே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக எழுதியிருக்காரு, நிறைய வேர்ட்ஸே யூஸ் பண்ணல, அவர் சும்மா ஏதோ எழுதணும்னு எழுதியிருக்காரு, இதை நானே எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆத்தர்ஸை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான புக்ஸ்லாம் வந்து படிச்சதுனால தான் புக்ஸ் மேலே இருக்க ஆர்வம் கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலுமே பழைய புக்ஸ் கொஞ்சம் டஃப் தான். இப்போ நம்ம பழைய தமிழே கேட்டால் கூட நம்ம எத்தனை வார்த்தைகள் நமக்கு புரியாமல் கூட. அது மட்டும் இல்லை, அவங்க பழைய இங்கிலீஷே பாருங்களா, தி தோ தை அப்படிங்கிற மாதிரி ஏதோ போயிட்டே இருக்கும் அப்படியே ஃபுல்லாக. ஆமாம், ஆனால் நம்ம வந்து புக்ஸை பற்றியும் அதில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியும் அதில் இருக்க சூப்பரான விஷயம் பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றிலாம் பேசினா கூட புக்ஸை தவிர்க்க முடியாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதனால் இன்னைக்கு என்ன புக் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் இருக்கும் மகாகவி பாரதியாரனுடைய வசன நடை கொண்ட அந்த கட்டுரைகளை தொகுத்தவர்கள் 2 பெரும் எழுத்தாளர்கள். ஒருவர் தமிழில் சிறுகதை உலகின் சிகரத்தை தொட்ட ஜெயகாந்தன், இன்னொருவர் மரபு கவிதையில் ஆகட்டும், மரபு கவிதையின் மண் பார்த்து புது கவிதையின் பின் பார்த்த ஒரு கவிஞராகிய சிற்பி பாலசுப்ரமணியம் ஆகிய இந்த 2 பேரும் ரசித்து தொகுத்த பாரதியாரின் வசன கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம். மக்களை சென்று அடைய வேண்டும் என்பதற்காகவே வசனத்தை கை கொண்டார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு கவிதை. அதே சிட்டுக்குருவின்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கார் பாரதி.
இப்போ சிட்டுக்குருவிகளை நம்ம அடுத்த தலைமுறையில் பார்ப்போமான்னு சந்தேகம் வந்திருக்கிற ஒரு காலம். டைனோசர் மாதிரி சிட்டுக்குருவிகள் இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் பாரதி எழுதின அந்த சிட்டுக்குருவின்ற கவிதையும் அந்த கட்டுரையும் பார்க்கும்போது அவர் எப்படி கவிதையை காட்டிலும் வசனத்தில் இன்னும் மக்களை சென்று அடைகிறார், எப்படி தொட்டு தடவி பேசுகிறார்னு தெரியும். இப்போ பாரதியாரனுடைய சிட்டுக்குருவி கவிதை என்ன சொல்லுது? விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வான வெளி என்னும் மதுவை தினம் உண்டு. வெளிச்சத்தை சிட்டுக்குருவி குடிக்குதுன்றார். வெளிச்சத்தை ஒரு லிக்விடாக பார்க்குறார். முற்றத்திலேயும் கழனி வெளியிலும் முன்கண்ட தானியம் தன்னை கொணர்ந்துண்டு, மற்றை பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரை ஆகுமுன் பாடி விழிப்புற்று. விட்டு விடுதலையாகி நிற்பா. இது ரொம்ப அற்புதம். என்னென்னா, சிட்டுக்குருவி ரொம்ப சிரமப்படல வாழ்க்கைக்கு. முற்றத்திலேயும் கழனி வெளியும் அது அந்த தீனியை கூட தேடிக்கிட்டு வேகமாக போகல. முன்கண்ட தானியம், அது உள்ளே இருக்கிற தானியத்தை கூட சாப்பிட்றதில்ல. முன்னாடி இருக்கிற தானியத்தை 2 எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி நேரம்லாம் என்னது எங்களை செய்யுது? வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரை வருது. அந்த வைகரைக்கு முன்னாடி சிட்டுக்குருவி என்ன செய்யுது? பாடி விழிப்புற்று. அது விழிப்புறும் போதே பாடிக்கொண்டே விழிப்புறுது. இதுதான் பாரதியாரனுடைய கவிதை, சிட்டுக்குருவின்ற கவிதை. ஆனால் பாரதி அதையே வசனத்தில் எழுதுகிறார், சிட்டுக்குருவின்னு. அந்த வசனம் தமிழினுடைய வசன நடையினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் சொல்லுவேன். அந்த சிட்டுக்குருவின்றதை படிக்கிற பாருங்கள். சிறிய தானியம் போன்ற மூக்கு, சின்ன சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து. பாரதி சொன்னால் இல்லை பேசுகிற மாதிரி எழுதணும்னு, அதுதான் இங்கே செய்கிறான். அழகிய மங்கள் வெண்மை நிறைய பட்டுபோர்த்த வயிறு, கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்தலாகிய பட்டுபோர்த்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள். ஒரு ஓவியனை போல் இந்த சிட்டுக்குருவி அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிட்டே போகிறான். துளி துளி கால்கள். இத்தனையும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம். அதனுடைய சைஸ் சொல்கிறான். நாளைக்கு சிட்டுக்குருவிகள் அருகி போய்விட்டால் இந்த பகுதியை படித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். சிட்டுக்குருவியினுடைய சைஸ் என்ன, மூக்கினுடைய சைஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இத்தனையும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இவை தம்முள்ளே பேசிக்கொள்கின்றன. குடும்பத்துக்கு வேண்டிய உணவு தேடிக்கொள்கின்றன. கூடு கட்டி கொண்டு கொஞ்சி குலாவி மிக இன்பத்துடன் வாழ்ந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பசியில்லாமல் காப்பாற்றுகின்றன. சிட்டுக்குருவி பறந்து செல்வதை பார்த்து எனக்கு அடிக்கடி பொறாமை உண்டாகும். ஆஹா, உடலை எவ்வளவு லாபகத்துடன் சுமந்து செல்கிறது இந்த சிட்டுக்குருவி. இப்போ தான் பாரதி கேட்குறார், இந்த குருவிக்கு எப்போதேனும் தலைநோவு வருவதுண்டோ? ஏது எனக்கு தோன்றவில்லை. ஒரு முறையேனும் தலைநோவை அனுபவித்த முகத்திலே இத்தனை தெளிவு இருக்க நியாயமில்லை. பயமும் மானமும் மனிதனுக்குள்ளது போலவே குருவிக்கும் உண்டு. இருந்த போதிலும் க்ஷணந்தோறும் மனிதருடைய நெஞ்சை செல்லரிப்பது போலவே அரிக்கும் கவலை தொகுதியும் அதனால் ஏற்படும் நோய் திரளும் குருவிக்கு இருப்பதாக தெரியவில்லைன்னு பாரதி சொல்கிறார். இப்போ கேன்சர்ன்ற நோய் இன்றைக்கி வருவதற்கு காரணமே மனுஷனுடைய டென்ஷன் தான் சொல்கிறாங்க. அதனால் கவிதைக்கும், கவிதையை விட்டு வசனம் மிக அருகாமையில் கவிதை என்ற தந்த கோபுரத்தை விட்டு இறங்கி மனிதனோடு கொஞ்சி குலாவி அவனை தொட்டு தடவி கைகுலுக்கி அவனோடு பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட வசன நடையினுடைய ஆதி பிதாக்களில் மிக முக்கியமான மகாகவி பாரதியின் கட்டுரைகள் என்கிற இந்த புத்தகம் சாகித்ய அகாடமியில் வெளியிட்டிருக்கிறது. மிகச்சிறந்த புத்தகம். பாரதி என்கிற ஒரு மேதா விலாசத்தை நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது.
ஓகே, ஒரு நல்ல புக் பார்த்ததுக்கப்புறம் அப்படி நிம்மதியாக இருக்குது. ஓகே, படிச்சிடலாம் அப்படின்னு நிம்மதியாக இருக்கா உங்களுக்கு? உங்கள் நிம்மதியை, அதாவது வந்து நிம்மதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் யோசிக்காமல் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பொசிஷனில் இருக்கிறதா டப்புன்னு தட்டி எழுப்பி விட்டு ஒரு பாயிண்டான ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க வைக்க போகிறாரு இறையன் பாய் சார். பட் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா ஓகே, அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நான் முழிச்சு பார்க்குறேன். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் காலை வேலையில் இனியவை என்ற நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி கூட. அண்ட் இன்னைக்கு வந்து இறையன் பாய் சார் காலையில் நம்ம எப்படி இருக்கணும், காலையில் நம்ம மைண்ட் செட் இப்படி இருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக வந்து காலையில் என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்களோ அதோட இம்பாக்ட் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் காலைல குட்டாகவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, குட் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. காலையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தால் வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டு அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக வச்சுருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதே தான் வந்து கண்ணியாக ஆகிட்டே போயிட்டு இருக்க போதில்ல. ஓகே, ஆனால் நடுவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு நம்ம மக்கள் நிறைய பேர் கேரக்டர்ஸ் நிறைய கதைக்குள்ள வரும் அப்படிங்கிறீங்களா? பட் அப்படியும் பார்த்தா கூட ஒரு பிடிச்ச கேரக்டரை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக பார்த்தீங்கன்னா கூட ஹாய் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், நான் அதை பற்றி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். லிட்ரலி இதுதான் வந்து லைஃபோட வந்து சிம்பிளான ஃபிலாசபி. ஸோ காலையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்தா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாது. பட் மைண்ட் செட் வந்து பாலோ ஆகக்கூடாது அப்படின்னா வந்து நான் ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாருமே செய்கிற விஷயம் தான், பட் இருந்தாலும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒன்று, நம்ம காலையில் ஏஞ்சோன்னா டாய்லெட் போயிட்டு வந்துடணுமா. இது வந்து தவிர்க்கவே கூடாதா. காலையில் ஏஞ்சோன்னா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம்முக்குலாம் பார்த்தாங்க முதல்ல டாய்லெட் போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் டாய்லெட் போயிட்டு வந்தோன்னே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க, தப்பே இல்லை. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் செஞ்சுட்டா வந்து மைண்ட் செட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட கிடைக்கும் தெரியுமா? ஓகே, நீ வந்து ஒரு வழி சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் பாசிபிளா? லைக் வந்து மார்னிங் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்னா நைட் வரைக்கும் அது யார் டிஸ்டர்ப் பண்ணா நான் இன்னைக்கு சிரிப்பேன், கில்லாதீங்க நான் சிரிப்பேன், என்ன அடிக்காதீங்க நான் சிரிச்சு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு பற்றி இறையன் சார் பேச போகிறாரா? எப்படி சொல்கிறேன்னு பார்த்தலாமா? காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது மலர்ச்சியோட போயிட்டு சாயந்தரமாக ரொம்ப சோர்ந்து வரோம். நம்ம சில பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, சாயந்தரம் வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, வந்தவுடனே படுத்து தூங்கலாம் போல் இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் வரும்போது ரொம்ப மூட் அவுட் ஆகி அப்செட் ஆகி காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒர்க்கர்ஸை நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் காலையில் போனப்போ எந்த மனநிலையோடு இருக்காங்களோ அதே மனநிலையோடு இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து எரிக் பார்க்கர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஷேக்கிள் யுவர் செல்ஃப், ரெண்டாவது வந்து கல்டிவேட் ரிலேஷன்ஷிப், மூணாவது டாலரேட் டிஸ்கம்ஃபர்ட் டு சம் எக்ஸ்டென்ட், நாலாவது வந்து யூ ஷுட் சுவிட்ச் ஆன் த ஆட்டோ பைலட் ஆன், அதுக்கப்புறம் அஞ்சாவது யூ ஷுட் டேக் ரிசஸ். இந்த 5 ஸ்டெப், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வருவோம். முதல்ல வந்து நாம் வந்து எது எது வேணாம் அப்படிங்கிறது, எதை செய்யணுங்கிறதுல ரைட்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு என்னென்ன செய்ய முடியும்? நம்ம இப்போ ஆஃபீஸ் போகிறோம், 5 ப்ரியாரிட்டி ஒர்க்குனா அந்த 5 ப்ரியாரிட்டி ஒர்க்கை எடுத்துகிட்டு அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 6வது ஒரு ஐட்டத்தை யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நோ சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இல்லை இதுவும் தான் செய்யணும் அப்படின்னா உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகிடும்னா நம்ம டயர்டாகிடுவோம், மீதி 5ஐயும் ப்ராப்பராக செய்ய முடியாது. அதனால் எது ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். அது வீட்லேயும் முக்கியம், அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் முக்கியம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து கல்டிவேட் ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு நல்ல உறவு முறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலை செய்கிறதே தெரியாது. இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம், அந்த டீமில் எல்லாம் லைக் மைண்டட் பீப்புளாக எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை எவ்வளவு செஞ்சாலும் டயர்ட் ஆகாது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக செய்யலாம். ஏன்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். நடுவில் ஒரு சின்ன விட்டு வரும், நடுவில் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து நம்மளால் முடியாத ஒன்றா அவங்களே வில்லிங்காக செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை வந்து பெருசுப்படுத்தாமல் அதை அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இதெல்லாம் வந்து கல்டிவேட்டிங் த ரிலேஷன்ஷிப். ஒர்க் பிளேஸில் யாரெல்லாம் எல்லாரோடையும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வருவாங்க. போகிற இடத்துல எல்லாரோடையும் சண்டை, எல்லாரோடையும் முறைச்சிக்கிறது, யார் எது சொன்னாலும் சண்டை கோழி மாதிரி நிற்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அழறது, அல்லது ஏதாவது ஒரு பழியை யார் மேலேயாவது போடுறது, யாரை மாட்டி விடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி வந்து நெகட்டிவ் திங்ஸ்க்காக போகுது. எனர்ஜி ஒன்று தான், அதை பாசிட்டிவாக செலுத்துறது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுதுனாக்க இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஒரு ஆக்கப்பூர்வமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ ஒரு பேப்பரை வந்து அழகான ஒரு டிராயிங் போடும்போது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி,
அதை கிழிச்சு போடும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ கல்டிவேட்டிங் த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. எப்போவுமே ஆஃபீஸில் கூட ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வரும். இன்றைக்கி ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதில் ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை சரியாக இல்லை அப்படின்னா உடனே அதை ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி சாதம் இருக்குது, அதில் கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்குன்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போக வேண்டியது வந்துருச்சுன்னா உடனே நான் பஸ்ஸை பிடிக்கணுமே, இதை விட்டுட்டா என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இந்த மாதிரி இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை டாலரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஸ்விட்சிங் த ஆட்டோ பைலட் ஆன். பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். காலையில் ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை எடுத்து நீட்டாக வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறோம். இந்த விஷயத்தை பண்ணும்போது நாம் வந்து அதுக்காக வந்து ஒரு பிரயத்தனம் எடுத்துகிட்டு பண்ணுறதில்ல, அல்லது அந்த விஷயத்தை பண்ணணுமேனு நினச்சிக்கிட்டும் நம்ம பண்ணுறதில்ல. ஐயோ இன்றைக்கி காலையில் இருந்துச்சு ப்ரஷ் பண்ணுமே அப்படின்னு ஒரு பெரிய வேலையாக நினைக்கிறதில்ல. ஆனால் அது வந்து நமக்கு தெரியும், அது வந்து ஒரு 2 to 3 minutes 4 minutes 5 minutes கன்சியூம் பண்ணணுன்னா அது அவசியம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருது. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் டெய்லி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை பார்த்திங்கன்னா 40% வேலையை அவன் தினமும் செய்கிறான். அப்போ இந்த 40% வேலையை செய்யும்போது அவனுக்கு டயர்ட் ஆகிறதில்லை, செய்யணுமேங்கிற எண்ணம் ஏற்படுறதில்லை, அலுப்பு வரதில்லை, சலிப்பு வரதில்லை. அப்போ அதே மாதிரி அந்த 40% ஒரு 60% ஆக்கணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் சில வேலைகளில் டயர்ட் ஆகாமல் இருப்போம். ஸோ எவ்வளவு வேலைகளை நம்ம ஆட்டோ பைலட் சிஸ்டத்தில் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதுக்கப்புறம் டேக் ரிசஸ். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறதுனா வேலை செஞ்சிட்டே இருக்கிறது, நடுவில் ஒரு சின்ன கேப், ஒரு 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரெஷன் பண்ணிக்கிறது. சும்மா ஒரு வெளியே சின்ன வாக், அல்லது எந்திரிச்சு ஒரு நடக்கிறது, அல்லது யாரையாவது போய் பார்த்து பேசுகிறது, ஒரு சின்ன டீ சாப்பிட்றது, கொஞ்சம் அப்படி சாஞ்சி உட்காருறது, அல்லது ஒரு சின்ன மியூசிக் கேட்குறது, இது மாதிரியான விஷயங்களை செஞ்சால் மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். அப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டாக செய்கிறவங்க டயர்டாகாமல் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டெய்லி ரொட்டீனில் அவங்களுக்கு அலுப்பும் வராது, சலிப்பும் வராது. எனவே நாம் தினசரி செய்கிற வேலைகளை கூட இந்த 5 முறைகளை கடைப்பிடித்து செல்கிற இடத்தில் நல்ல நட்போடும் நல்ல உறவுகளோடும் நல்ல மனிதர்களோடும் சில பிரச்சனைகளை பெரிதாக்காமல் அவ்வப்போது தேவையான ஓய்வை எடுத்துக்கொண்டு தானாக செய்யும்படியாக செயல்களை வகுத்து கொண்டு எவை முக்கியம் என்பவற்றை பட்டியலிட்டு மற்றவற்றையெல்லாம் தூர வைத்துவிட்டு பணியாற்றுவோமேயானால் நாம் அயற்சி அடையாமல் பணியாற்ற முடியும். காலையில் மல்லிகை மலரைப் போல சென்றால் மாலையில் ரோஜா மலரைப் போல சுகந்தத்தோடும் மலர்ச்சியோடும் வர முடியும். நன்றி, வணக்கம். ஓகே, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து எங்கேயாவது ஓட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இல்லையா நம்ம? ஆமாம், அதாவது எப்படின்னா இப்போ வந்து நம்மளாம் குரூப்பாக இங்கேருந்து இப்படி போவோமா, அப்போ தான் அங்கே இருக்கவங்க அங்கே கிளம்பி இங்கே வருவாங்க, அப்போ அப்படியே பேலன்ஸ்டாக இருக்குமா. ஓகே, அண்ட் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கே ஆனந்தி. ஏன் டிஸ்ட்ராக்ட்? நீங்கள் தேவையில்லாம இந்த ஓகே கண்மணி ஹேர் ஸ்டைல்லாம் ஏன் ஃபஸ்ட்டு வந்தீங்க நம்ம ஷோக்கு? இது ஓகே கண்மணி ஹேர் ஸ்டைல் பண்ணவருக்கே தெரியாது, நோக்கம் மட்டும் எப்படி எப்படி தெரியும். பட் நல்ல மனசில் ஒரு ஹாப்பினஸில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களை பற்றி யோசிக்க வைக்கிறதுக்காக, அதாவது பேர்ட்ஸை பற்றி உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு. ஒரு குட்டி பிரேக் அப்புறமா அவரை பார்க்க போகிறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவாய் என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியாவை என்று வத்னி ஆனந்தி அண்ட் பருண். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம ஊருக்கு வந்து நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க இல்லையா, அவங்கள பற்றி பேச போகிறோம் நம்ம. இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கிறப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாக்குள்ளேயே நடக்குது. ஆனால் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் அப்பப்போ வருதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அவங்களாம் பற்றி ஏன் வராங்க, எங்கே தங்குறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்போ கிளம்புறாங்க திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறதுக்கே யார் வரா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட யாருக்காங்க அப்படின்னா தி நேச்சர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் திருநாடன் அவர்கள் இருக்காங்க. பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே ஏன் நடக்குது? இது தமிழில் வந்து வலசை போகிறது அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. பொதுவாக பறவைகள்லாம் ஏன் வந்து நாடு விட்டு நாடு வலசை போகிறதுக்கான காரணம்? வலசைன்ற வார்த்தை சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வேகமாக போயிட்டுருக்க உலகத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதே ரொம்ப கடினம். இன்றைக்கி தான் சார் நானும் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு எல்லோரும் மைக்ரேஷன்ற ஈஸியான ஒரு வார்த்தை, ஆனால் வலசைன்றது வந்து நம்மளுடைய தமிழ் வார்த்தை. வலசை போதல் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் மற்றதையும் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, வலசை போதல் வந்து பறவைகளுக்கு மட்டுமல்ல,
அது வந்து காட்டு உயிர்களுக்கும் உண்டு, யானை வலசை போகிறது உண்டு. எல்லா உயிரினங்களும் தங்களுடைய இது வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில், அதாவது தன்னுடைய சர்வைவல் தி ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இது தன்னுடைய பவர், அதாவது பவரை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் ஒவ்வொரு உயிரினமும் பண்ணுது. இதில் இந்த மைக்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக அர்பனைசேஷனில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உயர்ந்த கட்டிடங்கள்லாம் வந்துட்டு, அங்கேயும் இன்றைக்கி வந்திருக்கிறது யாருன்னா மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் தான். பறவைகள் வரும்பொழுது அது வந்து ஒரு குறியீடாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்றது இந்த புள்ளினங்கள் சங்க இலக்கியங்கள்லேயே இதுக்கு வந்து புலம்பெயர் புல் அப்படின்ற வார்த்தை இருக்குது சங்க இலக்கியங்களில். அரிஸ்டாட்டில் போன்ற மேதைகளும் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மைக்ரேட்டரியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அ நியூ ஒன், பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அவேர்னஸ் மூலயமா நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்டே யாராவது வராங்க, விஷயத்தை தேடி வராங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் நம்ம இருக்க இடம் வந்து செழிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல சார். ஸோ அந்த மைக்ரேஷன் நடக்கிற பேர்ட்ஸ்லாம் இங்கே வரதுனால வந்து நம்மக்கிட்ட இருக்க வளங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் அந்த பேர்ட்ஸ்லாம் இங்கே வருதுன்னு ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கலாமா? எஸ், ரியலி த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அரைவல் மட்டும் இல்லை, பறவைகளுடைய வருகையே வந்து ஒரு இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பேர்ட் மைக்ரேஷன் வந்து 2006 ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இது வந்து அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மைக்ரேஷன் வந்து எப்பயுமே நம்மளை சார்ந்த விஷயங்களை சொல்லும்போது தான் அது மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படும். இந்த மைக்ரேஷன்ன்றது இந்தியாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட சவுத் ஏசியாவை பொறுத்த மட்டும் கிட்ட முடிந்த ஒரு நிலை. இந்த மாதம் மே மாதன்றது கிட்டத்தட்ட நம்மளுடைய மைக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தன்னுடைய ப்ரீடிங் பிளேஸுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 90% ஆஃப் தி பேர்ட்ஸ் வில் மைக்ரேட் டு தர் ப்ரீடிங் பிளேஸ். இதில் சின்ன கான்செப்ட் அங்கே வந்து இப்போ மைக்ரேஷன் ஆரம்பிக்குது. அங்கே ப்ரீடிங்க்கு வந்து அவங்க தன்னுடைய இடங்களை தேடி முட்டைகள் இட்டு அதுதான் அவங்க. அதனால தான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் ஓவராலாக இங்கேருந்து போய் அங்கே ஆரம்பிக்கக்கூடிய சூழன்றதாக வச்சுருக்காங்க. பட் எனிவே இங்கேருந்து போனவங்க நல்லபடியாக வந்த பாப்புலேஷனில் மேக்ஸிமம் திருப்பி ரிட்டர்ன் ஆகுன்றது எல்லாருடைய வார்த்தை. திருப்பி மீண்டும் அதே பாப்புலேஷன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பூனாரைகள். பூனாரைன்றது ஃப்ளமிங்கோஸ். இந்த பூன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து சிவப்புன்னு அர்த்தம். ஸோ தமிழில் வந்து சிவந்த நாரை. ஸோ இந்த சிவந்த நாரை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2008 ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரல, அதுக்கப்புறம் திருப்பி வந்தது. அப்புறம் எல்லாம் நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவனைல்ஸ், அதாவது யங் ஒன்ஸாக இருந்தது. எல்லாம் வெளிர் நிலத்தில் இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பூனார்கள் எல்லாமே வந்து நல்ல பிங்க் கலரில் அந்த பள்ளிக்கரணையே ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி இல்லாமல் எங்களுடைய மானிட்டரிங்கில் நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை இந்த இடையதெல்லாம் போய் இந்த இடம் ரொம்ப சேஃபாக இருக்குது, நல்ல உணவு இருக்குது, எந்த விதமான தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சதாலேயோ இந்த யானைகளுக்கு அந்த மாதிரிலாம் உண்டு அம்மாட்டிருந்து போராடுற நினைவாற்றல். ஸோ அதன் காரணமாக ஒரு ஜஸ்ட் ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு 600 ஃப்ளமிங்கோ தொடர்ந்து 3 மாதமாக இருக்குது. நீங்களும் கடந்த எல்லா நாளிதழ்லையும் பார்க்கலாம், இந்த ஃப்ளமிங்கோஸை எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணம்னா, முன்னாடிலாம் நம்ம இந்த ஃப்ளமிங்கோஸை பார்க்கணுன்னா நம்ம 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீஹரிகோட்டா கிட்ட பார்க்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கி சென்னை அருகிலேயே இன்றைக்கி கிட்டத்தட்ட மாலையும் காலையும் இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே இருக்குது பள்ளிக்கண்ணையில். ஸோ இட்ஸ் வெரி குட் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து திருப்பி நடந்திருக்குன்னா அதுக்கான காரணமாக யாரெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களோ அவங்கள முதல்ல வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அவன் நேச்சர் பற்றி பேசும்போது சென்னைக்கு மிக அருகில்னு பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதே சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலுமே எந்த மாதிரியான பறவைகள்லாம் இந்த மாதிரி வலசையெல்லாம் போகுது சார்? வலசை வந்து எந்த மாதிரி பறவைகள் சொல்லலாம், எல்லா பறவைகளையும் ஓரளவுக்கு வலசை சார்ந்தது தான். இப்போது நம்ம ஜென்ரலாக நம்மகிட்ட ஒரு ஆட்டிடியூடு எப்படின்னா, எந்த ஒரு வெளிநாட்டு பொருள் தான் நம்ம பயங்கரமாக ஈர்ப்பு, அவன் செஞ்சது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்தியன் சொல்கிறத விட வெள்ளைக்காரன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ராங் ஆட்டிடியூட் இருக்குது நம்மளுக்கு. அப்படி இல்லாமல் எல்லா பறவைகளும், ஈவன் க்ரோ கூட இஸ் கோயிங் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது டேல எல்லாமே வந்து தன் உணவிற்காகவும் கட்டாய உணவிற்காகவும் மற்ற இடங்களுக்கு தேடி போகிறது தான் மைக்ரேஷன். அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிங்ஸை நம்பி தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஜேர்னி இல்லையா அது? ஸோ அந்த பறவைகள்லாம் நிறையா இன்ஸ்டிங்ஸ் அவங்களே வச்சுக்கிட்டு டெக்னிக்ஸ்லாம் வந்து சிலது ஃபாலோ பண்ணுறது உண்டா? நீங்கள் பார்த்த வர அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து மைக்ரேஷனில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? டெக்னிக்ஸுன்றதை விட இன்ஸ்டிங்க்ட், அதாவது இந்த நேரத்தில் இதற்கப்புறம் அங்கே அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி இருக்கும், ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம மைக்ரேட் டைம் வந்துருச்சு,
ஏன்னா அங்கே வந்து அங்கேருந்து அதாவது நம்ம இந்த மைக்ரேஷனில் வெளிநாட்டு பறவைகள் சொல்கிறோம் இல்லையா, உள்நாட்டிலையும் மைக்ரேஷன் நடக்குது. அது இந்தியாவுக்குள்ளே இருந்து பறவைகள் வருது, ஹிமாலயாஸ்ல இருந்து இங்கே வர்றது, வெர்டிகல் மைக்ரேஷன், ஹாரிசான்டல் மைக்ரேஷன். வேடந்தாங்கல் வரக்கூடிய பறவைகள் எல்லாமே லோக்கல் மைக்ரண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான காட்டு வாத்துக்களை தவிர மற்றது எல்லாமே லோக்கல் மைக்ரண்ட். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இவங்க சில நேரத்தில் நம்ம வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் பேர்ட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு தி மேன்கைண்ட். ஓகே. ஸோ இந்த ஸ்டிமுலேட் ஆன உடனே என்ன பண்ணணும், அங்கே வந்து அவங்க நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து அதை ட்ராவல் பண்ணி டுவர்ட்ஸ் சவுத் வருது. இந்தியா போன்ற ஏஷியன் கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 350 ஸ்பீசிஸ் ஏசியா ஃபுல்லாகவும், இந்தியாவில் வந்து ஒரு 100 வகையான பறவைகள் வருதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த 100 வகையில் தமிழகத்துக்கு வர்றது வந்து பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அங்கே வந்து அந்த நார்தன் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்னோ, உணவு கிடைக்காம போகிறது, லைட்டு கம்மியாயிடும், உணவு தேடுதல் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த காரணமாக அங்கேருந்து அதனுடைய பலத்தை பொறுத்து எவது வந்து கிட்ட வர வர ஸ்பீட் அதிகமாகுமா, அதாவது தன்னுடைய இடத்துக்கு வர வர அந்த மைக்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 25-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆவரேஜாக எல்லா பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணுது. இதில் ஷோர் பேர்ட் இருக்குது, அப்புறம் வாட்டர் ஃபவுல் அதாவது நீர் பறவைகள் இருக்குது, ராப்டர்ஸ், பருந்து வகைகள், இவங்க எல்லாமே வந்து மைக்ரேட்டரி பேட்டர்ன் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு. ஷோர் பேர்ட்ஸ்ன்றது கடல் சார்ந்த பறவைகள், நீர் பறவைகள்ன்றது வெட்லண்ட் பேர்ட்ஸ், ராப்டர்ஸ் பருந்து வகைகள் மேலே சொல்லக்கூடியது. ஆமாம், அதை காட்டிலும் பாரடெட் கூஸ் போகுது, அது ஹைட்டு ஹிமாலயா தாண்டி கடந்து வந்து திருநெல்வேலியில் இருக்க கூந்தங்குளத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலேருந்து மேலே பறந்துட்டு இருக்கு அந்த பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. 29,000, அதாவது ஹிமாலயாஸை தாண்டி வருது. ஹிமாலயாஸ் ஹையஸ்ட் இந்த பீக், அதை தாண்டி நம்ம சதனில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி கூந்தங்குளம் சரணாலயத்துக்கு வருது. ஸோ ஸ்டிமுலேட்டாக இங்கே வந்த உடனே இவங்க வரும்போது இருக்கிற ஒரு கலரைசேஷன், நீங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வரும்போது ஒரு கலரில் வரும், அது ப்ரீடிங், அதை வந்து ப்ரீடிங் ப்ளூமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூமேஜ் வந்து கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வென் யூ மானிட்டர் த பேர்ட் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், வந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோல்டன் ப்ளோவர், பசிபிக் கோல்டன் ப்ளோவர். அந்த பறவை வந்த போது இருந்த கலரும் இன்றைக்கி அவங்க மாறி இருக்கிற செய்தி இன்றைக்கி பள்ளிக்கரணையில் இருக்குது. மாறி இருக்கிற கலரை பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஓகே. ஸோ திஸ் ஆர் த இண்டிகேஷன். ஸோ ப்ரீடிங் ப்ளூமேஜ் வந்துருச்சு எல்லா பேர்ட்ஸும். கிட்டத்தட்ட பள்ளிக்கரணையில் இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா ஒரு கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நிதர்சனமான ஒரு லேபு மாதிரி. இது நார்தன் ஷாவலர், இது கார்கினி, எல்லா டக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூமேஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகிடும். அதாவது டு அட்ராக்ட் ஃபீமேல். இவங்க இந்த வந்து அதிகமாக உணவு இருந்துட்டு ஃபேட்டு கண்டென்ட் ஜாஸ்தியாகி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, கோனாட், அதுவும் ரெடி ஆகி அது அகெயின் இட் ஸ்டிமுலேட். ஸோ டைம் டு மூவ் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து மீண்டும் அங்கே போய் மேட்டிங் நெடிஞ்சு ப்ரீடிங் நடந்து சக்ஸஸாக வர்றது தான் இந்த மைக்ரேஷன் பார்ட். இதில் டெக்னிக்ஸ்ன்றது அது வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், ஹை பில்டிங்ஸ், இப்போ ரீசெண்ட் ஹை பில்டிங்ஸை கூட தரக்கூடிய வெரி அடாப்டபிள் யூஸ் பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் சில நேரத்தில் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அந்த இடத்தோட ஸ்மெல்லை வச்சு கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு டேக் மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி மாட்டி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே நேரத்தில் ட்ராக்கிங் சிஸ்டம் அடித்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே இன்னும் அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது பறவைங்கனால வந்து நம்ம போய் ஜூவில் போய் பார்த்து வெளியில் பார்க்குற பறவைங்களாம் பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பறவை இல்லை. நாங்கள் பார்த்துருக்கோம் பீகாக்கு, டக்கு, இவங்களை தவிர வேறு எதுவுமே பறவைங்க லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை. அதுக்காக எல்லா பறவையுமா நேஷனல் பேர்டாக மாற்ற முடியும். பட் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சு நம்மள ஒரு கொண்டுக்குள்ளே நம்மளே போட்டுக்கிட்டதுனால பறவைங்களும் கொண்டுக்குள்ளே இருக்கலாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இல்லையா. நமக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு ஏன் நம்மளே சூஸ் பண்ணி, நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இல்லைல்ல. அந்த ரைட்ஸ்லாம் இல்லை, பட் இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட டியூட்டிஸ்னு நிறையா இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டு மற்ற விஷயங்களும் கேட்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று இந்த இனிய காலை பொழுது இன்னும் இனியவையாக மாற்றிட்டு இருக்கிறது இனியவா என்ன நிகழ்ச்சி. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் உங்ககிட்ட பேசி தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி. இன்னும் ஆனந்தி எப்படி பார்க்குறீங்க? காலையை வந்து இன்னொரு நல்ல விஷயமா மாற்றிட்டு இருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், மார்னிங் அப்படின்னால நீங்கள் ஒரு படம் பார்த்தா கூட கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பறவைகளோட சத்தம் தான் இருக்கும்ல. ஆனால் இப்போ நம்ம ஏரியாவில் கூட எந்திரிக்கும் போது சத்தம்லாம் வர மாட்டேங்குதுடா. எங்கே ஒரே ஒரு பறவை தான் கத்துறாரு, அது நம்ம சென்னையோட ஆஸ்தான பறவையான காக்கா. ஆனால் மற்ற விஷயங்களும் இருந்தால் நல்லா தானே இருக்கும். ஆமாம், அவங்களே அதான் கத்துவாருன்னு நினைக்கிறேன். எங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர மாட்டேங்க
மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒன்றும் கவனிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரேட். அவருக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேர்ட்ஸ்லாம். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள், அதுவும் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டைமில் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். தெரியாத விஷயங்கள் தான் நமக்கு இன்னும் பிரமிப்பு தரும்ல. இப்போ இதுவே நமக்கு அப்படி தான் இருக்குது, எப்படி நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கடல் தாண்டி அவங்க ரொம்ப தூரம் வருது, ரெஸ்ட்டே எடுக்காமல் வர பறவைகள், அவங்கள பற்றியும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியும் சொல்ல முடியுமா? இதில் ரெஸ்ட் அது வந்து ஃபஸ்ட்டே தே வில் டிசைட். ஷோர் பேர்ட்ஸ்லாம் பட் கட்டாயம் லாங் டிஸ்டன்ஸ் பேர்ட்ஸ், தே ஷுட் ட்ராவல் 900 kilometers, அதெல்லாம் ட்ராவல் பண்ண. ஆமாம், ஒன் ஷாட்டில் வந்து அது முடிவு பண்ணுறோம். சில ஸ்வாலோஸ் அப்படி இதுக்கு இந்த ஆர்டிக் டேர்னுன்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா 34,000 ஒரு ஆனுவலில் ட்ராவல் பண்ணுறது, பெரிய மைக்ரேஷன். ஆமாம், ஃப்ரம் ஆப்போசிட் போல் டு போல் ட்ராவல் பண்ணுறது. இதுக்கெல்லாம் வந்து அது வந்து ஹை ஆல்டிடியூடை மெயின்டைன் பண்ணுதுங்களாம். ஹை ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் இருக்கும், விண்டோட மூமெண்ட்டு ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதோட ஹீட் சென்ஸை வந்து அது கம்மி பண்ணிக்கும். ஸோ இட் வில் ட்ராவல் ஈஸிலி. ஸோ தே வில் டிசைட். இது வந்து ஷோர் பேர்ட்ஸ் தான் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியான டிஸ்டன்ஸ். ஷோர் பேர்டு தான் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு 70 km/h ட்ராவல் பண்ணுது அது. ஓகே. ஸோ தே வில் டிசைட். அதுக்கேற்ற மாதிரி தன் உடல் வாகு உணவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடாது. ஓகே. ஸோ இட் வில் ட்ராவல். ஓகே. அண்ட் நிறைய நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து கலக்கிட்டு இருக்கவங்கலாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் போய் வெளில கலக்கிட்டு இருக்காங்களாமே, அதாவது வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளில மைக்ரேஷனுக்கு போகிற பறவைகள் பற்றி நிறைய தகவல் இருக்காமே, அதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வெளியே போகிறதுன்றத விட இந்த லோக்கல் மைக்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது சலோன் பக்கத்தில் இருக்குது, அது எல்லாமே நீ வேறு கண்ட்ரி ஆகிப்போச்சு. ஓகே. கண்ட்ரி ஆகிப்போச்சு. இந்த ஃப்ராக் மவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் டாப் ஸ்லிப்லேருந்து சிலோன் போயிட்டு திருப்பி டாப் ஸ்லிப் வருது அப்படின்னு ஒரு வார்த்தைகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த சுடலை குயில்னு சொல்லக்கூடிய இந்த பைடு குக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகஜமாக இங்கே பார்க்கலாம். ஆனால் அதே அது வந்து மகாராஷ்டிரா மாதிரி அப்பர் சைடு போச்சுன்னா அது வந்து ஒரு இண்டிகேஷன் ஆஃப் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே. அதே மாதிரி இந்த பிட்டாஸ், இந்தியன் பிட்டாலாம் பார்த்திங்கன்னா அதுவும் சிலோன் வரைக்கும் போகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ நம்ம சப்கான்டினென்ட், நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பறவைகளுடைய வெளியே போகிறது ரொம்ப, ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய கிளைமேட் டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் வெரி ஈக்குவல் டு அந்த பேர்ட்ஸுக்கு அமைப்பு அதிகம், டைவர்ஸாக இருக்குது. டைவர்ஸாக அங்கே வந்து ஹை ஸ்னோ, இது மேலே ஹிமாலயாஸ்லேருந்து வெர்டிகல் மைக்ரேஷன் நடக்கலாம். அந்த சில குக்கு, ரெட் கஸ்டர்ட் குக்கு அதெல்லாம் வந்து கீழே வர்றது உண்டு. சில பறவைகள் ஹிமாலயாஸ்லேருந்து வரக்கூடிய சில வாப்லர்ஸ் அதெல்லாம் வந்து சவுத்தில் வரும் டியூ டு த வின்டர். இப்போ வெளியே இருந்து வரக்கூடிய பறவைகளுடைய இதுதான் அதிகம். இன்னொன்று இந்த நேரத்தில் சொல்ல முடியாதுன்னா, வலசை போகாத நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பறவைன்னா அது வந்து ஆந்தை. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் மாறிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தையை கையில் எடுத்து வச்சு விரித்து வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியன் ஆந்தை வெள்ளையாக இருக்கும். ஆஸ்திரேலியன் இட்ஸ் வெரி சாரி டு சே, ஆந்தை வலசை வராது. ஒரே ஒரு ஆந்தை மட்டும் வலசை உள்ளூர்லேயே பண்ணுறது கெனடியன் அவுள்னு சொல்லக்கூடிய ஒரு அவுள். மற்ற ஆந்தை எதுவுமே வலசை போகாது. இந்த இவங்க பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஷோ பண்ணுற ஆந்தை வந்து களஞ்சி ஆந்தைன்னு சொல்லுவாங்க. அதை பான் அவுள்னு சொல்லிட்டு இங்கிலீஷில். இது வந்து ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் வியாபிச்சு இருந்தது இந்த தமிழகத்தில். ஏன்னா நம்ம இடத்துல குடவுன்ஸ்லாம் இருக்கும், அந்த களஞ்சியங்களை இன்றைக்கும் இரவு நேரங்களில் பார்க்கலாம். இன்றைக்கி அதனுடைய வாழ்விடங்கள்லாம் அழிஞ்சதால் நம்ம அந்த களஞ்சி ஆந்தைகளை இழந்துட்டோம். அதனால் எலிகளுடைய தொல்லை அதிகமாகிடுச்சு. அதனால் இழப்பு வந்து குடவுன்ஸ் அதிகமாகி சுப்ரீம் கோர்ட்டை அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பும் வந்தது. ஸோ அதனால் பறவைகள் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நண்பனாக தான் கருதி அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இருந்தாலும் பறவைகள் வந்து நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சோர்ஸ், அவங்க எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஃப்ளமிங்கோஸ் பற்றி சொன்னீங்க. வேறு என்னென்ன பறவைகள்லாம் நம்ம இந்தியாவுக்கோ இல்லை தமிழகத்துக்கோ வருது, எந்தெந்த நாடுகள்லேருந்து வருது? மேக்ஸிமம் எல்லாம் நார்தர்ன் லேட்டிடியூட், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் ட்ராவல் பண்ணுது. இதில் வந்து இந்த காட்டு வாத்துகள்னு சொல்லக்கூடிய வைல்டு டக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான வாத்துகள் இருக்குது. கார்கினி, நார்தர்ன் பின்டேல், ஷேவலர், மலாடு, வரிசையாக வாத்துகள் இருக்குது. வாத்துங்களும் நல்லா பார்க்கும். ஆமாம், தே ஆர் வெரி குட் ஃப்ளையர்ஸ். அது ஒரு 21,000 அடிக்கு மேலே ஒரு மலாடுன்னு ஒரு டக்கு வந்து ஒரு ஏரோப்ளேனுடைய மோதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ இட் 21,000 ஃபீட்டில் போய் ஒரு ஃப்ளைட்டை இது பண்ணியிருக்குன்னா பாருங்கள், அதோட ஃப்ளைட்டு. காட்டு வாத்துகள். அப்புறம் இந்த வேடர்ஸ், உள்ளான் வகைகள் வந்து அதிகம். சாண்ட் பைப்பர்ஸ், வுட் சாண்ட் பைப்பர், மார்ஷ் சாண்ட் பைப்பர், ஆவசெட், கோணமூக்கு உள்ளான். அதே மாதிரி நான் இன்றைக்கி எங்கேயுமே இருக்காத ஒரு ரேர் பேர்டு கிரே ஹெட்டட் லாப்பிங், சாம்பல் தலை ஆள்காட்டி. திஸ் இஸ் ஃப்ரம் கொரியன், அந்த சைடுலேருந்து வரக்கூடிய இது பள்ளிக்கண்ணில் அதிகம்.
நான் சொல்லக்கூடிய எல்லா பறவைகளுமே வேறு எங்கேயுமே போவேனா நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 above ஸ்பீசிஸ் நம்ம பள்ளிக்கரணை பார்க்கலாம். இது நான் வந்து ஐம் நாட் கம்பேர் வேடந்தாங்கல் இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய வேடர்ஸ் வந்து அதிகம். ஓகே, அங்கே டக்ஸு வரும், இங்கே வேடர்ஸ். இந்த வேடர்ஸ் தான் ரியல் மைக்ரண்ட். இப்போ இது வரைக்கும் அதிகமாக பார்க்காத பறவையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம். நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து நம்ம எப்படி அது மேலே ஈர்ப்பு வருதோ அது சார்ந்து தான் இருக்குது. ஓகே, நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வேறு பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் டைமில் அங்கங்கே எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை போய் பார்க்கணும், அவங்களோட சின்ன பசங்களுக்குலாம் காட்டணும் அப்படிங்கிறத உணர்ந்து வந்து அந்த ஆசையில் எங்கெங்கெல்லாம் போகலான்னு தெரியாமல் கூட யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைனா கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்டில் கூட எங்கெல்லாம் போனால் நிறைய பறவைகளை பார்க்கலாம். அப்படி போய் நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், கடைப்பிடிக்க வேண்டிய அண்ட் பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பண்ணக்கூடாத விஷயம் வந்து சத்தம். இது வந்து நான் இந்த நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி இந்த லீவு நாட்களில் ஸ்கூல் ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு சில இடங்களுக்கு போவாங்க. ஆமாம், டூர் எக்ஸ்கர்ஷன் அந்த குழந்தைங்கிட்ட அவங்க டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அதை போகிற இன்றைக்கி எவ்வளவோ டெவலப் ஆகி போச்சு. ஜஸ்ட் யூ கேன் டச் கம்ப்யூட்டர் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் போனீங்கன்னா என்ன ஏதுன்னு இப்போ சில குழந்தைங்கள்லாம் கூட பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எப்படி என்ன ஏது என்ன பார்க்கலான்றத ஒரு எல்லாருக்குமே தெரியாது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகிற குழந்தைங்க எந்த மாதிரி குழந்தைங்க எந்த வயது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டை கொண்டு வரணும். எந்த இடத்துக்கு போனால் இப்போ எல்லா இடத்துக்கும் ஒரே சத்தம் ஒரே சவுண்டு போயிட்டு இப்படின்னுட்டு அது வந்து சார்ந்தது அல்ல. அங்கே போயிட்டு வெளியே வரும்போது அட்லீஸ்ட் யூ ஷுட் லேர்ன் சம்திங். ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வெளியே வரும். அட்லீஸ்ட் ஒரு பறவை பேராக நான் எங்ககிட்ட வரக்கூட அவேர்னஸ் வரைக்கும் போகும்போது அட்லீஸ்ட் தே ஷுட் டெல் ஒரு 5 பேர் பறவையாக சொல்லிட்டு போகணுன்றது கண்டிஷன். ஆமாம், வெளியே போகும்போது அந்த அளவுக்கு அவங்க மைண்ட் செட்டோட கொண்டு வரணும். எங்கே வேணால் போகலாம், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தான். நான் திருப்பி சொல்கிற மாதிரி சென்னையில் இருக்கவங்க போனால் தி கேன் கம் டு பள்ளிக்கரணை, திருவள்ளூர் சைடு இருக்கவங்க போனால் தி கேன் கோ டு பழவேற்காடு. அதுக்கோசம் பெரிய போட்டில் போய் எல்லாம் மொத்தமாக போட்டில் போய் போட்டோடு சேர்ந்து உள்ளே போகிறது கிடையாது. ஒரு அளவு இருக்குது. போட்டில் போனால் ஒரு குடும்பம் அது மாதிரி சில மெயின்டைன் பண்ணணும். எந்த இடத்துலையும் போய் போன இடத்துல நம்மளுடைய சுவடுகள் அங்கே இருக்கவே கூடாது. நம்ம அதனுடைய சுவடுகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். போய் அதை போடுறது சாப்பாடை போட்டு வர்றது எல்லாத்தையும் இங்கே போட்டு வந்தீங்கன்னா இட் வில் டிஸ்ட்ராய் தி ஹேபிட்டாட். ஓகே. ரெண்டாவது டவுன் சவுத்து போனீங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து கூந்தங்குளம் சரணாலயம். ஏன்னா கடந்த 3 வருஷமாக மழையே இல்லை. இப்போ நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம்னா ஊருக்குள்ளே வாழை மரத்தை தவிர மற்ற எல்லா மரத்துலேயும் வர்ணநாரின்னு சொல்லக்கூடிய பெயிண்டர் ஸ்டார்க்கு வந்து கூடு கட்டியிருக்கு. ஓகே, யூ கேன் சி வெரி நியர், வெரி க்ளோஸ். எனக்கு ஆச்சரியமான விஷயம், நான் போயிட்டு வந்ததில் பார்த்தா காக்கா கூட கூடு இருக்கும்போது கோவப்பட்டு நம்ம போனால் கொத்த வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இருக்கும் பெயிண்டர் ஸ்டார்க்கு. அது எந்த விதமான எதிர்ப்பு தெரியுமா அமைதியாக இருக்குன்னா அது நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். எங்கே போனாலும் நம்ம அந்த இடத்துல வந்து எந்த சேதாரம் பண்ணாமல் அடுத்த வாட்டி இந்த பறவையை பார்க்கணுன்ற எண்ணத்தோடு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரணுமே ஒழிய அதை விட்டுட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தீம் பார்க்கு போகிற மாதிரி தயவு செய்து போயிடக்கூடாது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட் டேல நம்ம ஊருக்கு நம்ம வந்து அப்படியே அவங்க எதிர்பார்க்காம இருக்கிற நேரத்தில் கூட வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான பறவைகள் பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் பறவைங்களாம் வந்து குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டாக பறந்து போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்விஃப்டாக நிறைய விஷயங்கள்லாம் கேட்க போகிறோம். ஸ்விஃப்டாக ஒரு பிரேக்கை முடிச்சுட்டு புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவை என்ற நிகழ்ச்சியை புதிய யுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு இல்லாமல் மைக்ரேட்டரி ஹியூமன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் பற்றி எல்லாருமே யோசிப்பாருங்க. நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் போகிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா கூட மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல மாதிரி தோணுது. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்கே இருந்தால் தானே நம்மளாலையும் அங்கே போய் வாழ்க்கையை வந்து ஈஸியாக அமைச்சிக்க முடியும். அங்கே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுன்னா திருப்பி நம்ம இடத்துக்கே வரணும் தானே தோணும். நம்ம இடத்துக்கு வந்தால் திருப்பி அங்கே போனதுக்கான வேலை முடியலன்னா என்ன பயன்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் மைண்டில் இருக்கானது. இப்போ நம்மளாம் வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், போட்லாம் எடுத்துட்டுனா அது நாட்டு பக்கத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்மளால் ஃபிஷ்லாம் ஒழுங்காக பிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லையா? இதே மாதிரி தானே அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மலாம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லி கேட்டுருக்கோம்ல, அதாவது கண்டிப்பாக நம்ம பிறந்தா மனுஷங்களாம் நீங்கள் பிறந்தா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் நிறைய தெரியும் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம ஒரு 4-5 ஏரியா போன நமக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு யோசிக்கும் போது பறவைகள்லாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, அதுவும் வந்து நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ யோசிச்சு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கலாம்?
பாஸ்போர்ட் விசாலாம் இருக்க நம்மளுக்கே இவ்வளோ இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். பட் எனவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க நம்ம நாட்டை நம்பி, நம்ம இடத்த நம்பி. அவங்களுக்குலாம் ஏற்படுற ஆபத்துக்கள், அதாவது மைக்ரேஷனுக்கு வரக்கூடிய பேர்ட்ஸ்க்கு ஏற்படுற ஆபத்துகள் நம்ம ஊரில் என்னென்ன, அதை தடுக்க நம்மலாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆபத்துன்னு நான் தான் ஹியூமன்ஸ். இன்றைக்கி ஒரு டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா 65% ஆஃப் தி பேர்ட் டிஸ்ட்ரக்ஷன் காரணம் வந்து அதோடைய ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் தான். அப்புறம் ஒரு 35% தான் போச்சிங் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி அந்த பறவை அங்கே வந்துட்டு போகும், அடுத்த வாட்டி வந்து பார்க்கும்போது போன வாட்டி இருந்த மாதிரி அந்த இடம் இல்லைன்னா என்ன பண்ணும்? அதாவது நம்ம வீட்டில் விட்டு வெளில போயிட்டு வரோம், நம்ம வீடு வந்து டெமாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? திருப்பி வந்து பார்க்கும்போது ஸ்டண்டு. யானை கூட அப்படி தான். அது போயிட்டு அது அம்மா மூலியமா அது தெரியும், வந்து பார்க்கும்போது இட் வில் ஸ்டேர். ஏமாற்றமா கொஞ்சம் நேரத்துக்கு அது கொஞ்சம் திணறும், என்ன பண்ணுறது தெரியும். அந்த நேரத்தையும் கல் எடுத்து அடித்து ஒரு யானைக்கு 1000 பேர். அதே மாதிரி இங்கேயும் சில நேரங்கள் வந்து பறவைகளுக்கு அந்த கொடுமைகள் ஏற்படுறது உண்டு. எப்படின்னா அது இன்னொரு இது கூட வரதக்க செய்து என்னென்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பறவையை வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி பறக்கும்போது ரெக்கைகள் தெரியணும், அது பறந்தால் நல்லா இருக்கும். ஃபோட்டோ இப்போ தான் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, கல் எடுத்து அடித்து பறக்க விடுறது. ஆனால் வந்து கீழே நேச்சர் லவ்வர். ஆமாம், அவன் வந்து ஈகோ டூரிசம்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி போட்டுக்கிறது. அப்புறம் நெஸ்ட்டை எடுத்துட்டானா அந்த நெஸ்ட்டை வந்து போய் டிஸ்ட்ராய் பண்ணிடுறது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லேட்டஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதில் காம்படிஷனில் நோ நெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யூ வில் டிஸ்ட்ராய் த நெஸ்ட். போய் அவன் அந்த நெஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதால அவனுடைய எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அவன் வந்து எராடிகேட் பண்ணுறான்றது தெரியல. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியறதில்ல, when there is no subject how you are going to take the photograph. எப்படி போய் ஃபோட்டோ பண்ணுவேன் பேரன் லேண்டையா? நோ, அது தப்பு. ஸோ இயற்கைன்றது வந்து நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல், நான் ரீசெண்டாக புலிக்கெட் பேர்ட் சான்ச்சுரி போயிருக்கும்போது நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு போய் நாங்கள் இப்போ ஃப்ளெமிங்கோ ஸ்பூனாரையில் காமிச்சிட்ருக்கோம். திடீர்னு there was a sound, ஒரு சவுண்டு. ஃப்ளெமிங்கோஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சது. எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஃப்ளைட் மாதிரி ஒன்று ஃப்ளை ஆகுது. ட்ரோன். தட்ஸ் ட்ரோனா. அதில் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். இட் வாஸ் டோட்டலி அனாய்டு. அங்கேருந்து எங்களுடைய மாணவர்களை கூட்டு வந்து எப்படி பூனாரை ஃபீடிங் பண்ணுறதுலாம் ரொம்ப அந்த சவுண்டில் குவாக்கிங் சவுண்ட்லாம் வரும். அதை கேட்டுட்டு இங்கேருந்து வந்து இவன் ஃபோட்டோகிராஃப் அந்த பிங்க் கலர் தெரியுன்ட்டு பறக்க விடுறான். போய் அவனை எவ்வளவோ சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய சுயநலத்துக்காக அதை வந்து டிஸ்டர்ப், அது அதுக்கப்புறம் கிட்ட வரவே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் யூ மேட் தம் டிஸ்டர்ப். ஸோ ஃபீடிங் முடிஞ்சதுங்களா அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதனுடைய வேகத்தை, அதனுடைய தன்மையை நம்ம கம்மி பண்ணும்போதெல்லாம் மனிதனுக்கு ஏற்படுறது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பறவைகளுக்கு இந்த மாதிரி காட்டுகள் ஏற்படும் போது தன்னுடைய அதனுடைய சூழல் லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ இது வந்து மேஜர் செட்பேக். ஜஸ்ட் டு லவ் த பிளேஸ், யூ லவ் த பேர்ட்ஸ். நீங்கள் முதல்ல அதை விரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்குமே இயற்கை. அதே நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே அது ஹேபிட்டேட்டில் போகும்போது கிரவுண்ட் நெஸ்டிங் பேர்ட்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டு வண்டியில் போகும், ஏன்னா கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும் போது கிரவுண்ட் நெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸும் இழந்துருவோம். இப்போ அதோடைய மேஜர் ப்ராப்ளம் வந்து ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹியூமன் எக்ஸ்பேன்ஷன், ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன். இந்த கான்செப்ட் வேறு வழி இல்லை. அவனும் வந்து ரியல் எஸ்டேட்டுன்ற மாதிரி இன்றைக்கி இந்த நேரத்தை சொல்கிறது கூந்தங்குளம் பறவை சரணாலயத்தில் கூந்தங்குளத்தை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஓப்பன் லேண்ட். அங்கே தான் வந்து அதிகமாக நீங்கள் கிரவுண்ட் நெஸ்டிங் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்த பிறகு அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வேடந்தாங்கல் பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஆனால் பட் அது கடைபிடிக்கிறோமான்றது தெரியல. ஸோ ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஹேபிட்டேட் லாஸ் வந்து கிரேட் லாஸ் ஃபார் த பேர்ட்ஸ். பறந்து வரும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உண்டு. விண்ட் இருக்கும், அப்புறம் போச்சிங் இஸ் தேர். இந்த பாரடெட் கூஸ்லாம் வரும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அவங்க ஷூட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. நம்ம பேசஞ்சர் பீஜன் சொல்லக்கூடிய ஒரு பறவையை இழந்துட்டோம். அது இதே மாதிரி அவங்க அடித்து பன்னிகளுக்கு போட்டு இன்றைக்கி வந்து அது வந்து பாடம் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ லாட் ஆஃப் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் வந்து ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் தான் மேஜர். ஓகே, எதுவுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாதும்பாங்க. ஸோ நம்ம வந்து மனுஷங்கிட்டே நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நேச்சர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் பறவைகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த வருஷத்துக்கான தீம் வந்து எனர்ஜி மேக் இட் பேர்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீம் பற்றி சொல்ல முடியுமா? இதில் ஒரு பேர்ட் ஃப்ரெண்ட்லின்ன உடனே எனக்கு பயங்கர சிரிப்பு வருதுன்னா, உடனே ஃப்ரெண்ட்லின்ன உடனே இவன் போய் என்ன பண்ணிடுறான், நம்மளுக்குன்னு பெட்டு இது வந்து மாற்றுப்பட்டு கருத்து இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். பட் என்னுடைய
பெட் அனிமல்ஸ்னு ஒன்று இருக்குது. நாய் இருக்குது, கோழி இருக்குது, என்னமோ பூனை இருக்குது. அதோடைய மேஜர் அந்த நாய், இந்த பெட் அனிமல்ஸ் பெருகிரின்னு சொல்லக்கூடிய பறவை எக்ஸாட்டிக்ஸ் டாக்ஸ்லாம் எவ்வளோ தூரம் மேஜராக அது நடக்கும் போகும்ன்றது தெரியும். மனிதன் அதை வந்து சில இன்னைக்கு அதே நேரத்தில் இந்த ஃப்ரெண்டின்ற ஒரு வார்த்தையால் சொல்கிறேன் நான். இந்த பறவைகளை வந்து இவங்க அது பறக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு அற்புதமான ஜீவன் இல்லையா? என்ன தான் எவ்வளோ பெருசு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷன் கொடுப்பீங்க சார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடை ஃபுல்லாக வந்து அப்படி கிரில்லாம் போட்டு அந்த ஒரு பெரிய கேஜாக ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க சார் பறவைக்கு பார்க்கறதுக்கு. இந்த வார்த்தை இதில் தான் எனக்கு ஒரு சின்ன இடர்பாடு என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன், இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ன்றது இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் ஜூவில் தான் பண்ணுறது தான். அதுதான் அவங்க பண்ணுறது வந்து எக்ஸிபிட், வரவங்களோட அவேர்னஸ்ஸுக்கோசம் செய்கிறது. இங்கே நான் இவங்களுக்கு இந்த பெட் பேர்ட்ஸை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்கிறது என்னென்னா, அந்த பேர்டு வந்து ஃபின்ச்சஸ் அப்படின்னு வச்சுங்க, ரோஸ் ஃபின்ச்சஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதனுடைய இயற்கை சூழலை கொஞ்சம் போய் வெப்சைட்டில் பார்க்கணும். அதே மாதிரி இந்த லவ் பேர்ட்ஸ் சொல்லக்கூடிய சில பறவைகள் அதுக்கப்புறம் முட்டையிட்டு இவங்க பெருக்கிறாங்க வச்சுங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய எப்போ ஒரு பேர்டுக்கு நல்ல கலர் வருதுன்னா, ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது நல்ல அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு தான் யூ கேன் ஃபைண்ட் திஸ் கலர்ஸ். வால்பாறை, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பறவைகளுக்கு தான் அந்த கலர்ஸ் வரும். அது அந்த அந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அதோடைய ஹேபிட்டட் இன்டென்ஸான கலர்ஸ். ஆமாம், செடக்டிவாக இருக்கும் அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ பறந்துது இது முசா பறந்துக்கிட்டு போயிட்டு இந்த பெரிஸை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பறவையை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கசன்னு ஒரே சவுண்டு. இது எவ்வளோ தூரம் எவ்வளோ கேட்சி எல்லாராலையும் அவ்வளோ பெரிய வீடு கொடுக்க முடியுமா? அந்த வீடு கூட எனக்கு என்னமோ பத்துமான்னு தெரியும். அவ்வளோ கொடுத்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? பெரிய எப்படி பத்தும்? எவ்வளோ தூரம் பறக்கும், போய் மோதி கீழே வரும். இது ப்ராக்டிஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் முட்டை வைக்குது, திருப்பி பெருகுதுன்றது ரெண்டாவது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லின்றது அப்படி எடுத்துக்காமல் என்னுடைய ஃப்ரெண்ட்லின்றது என்னென்னா, அதை முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மனிதனுக்கு நீங்கள் உதவுங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவு, அதாவது அது தெரிஞ்ச அந்த நீங்கள் சொல்கிற நேச்சர் லவ்வர்ஸ் அவங்கெல்லாம் போய் அந்த இடத்த தொந்தரவு பண்ணாமல், இப்போ ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு வருதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு அந்த இடத்த வாங்காமல் வேறு இடத்துல பார்க்குற மாதிரி. வெட்லேண்டில் எவ்வளவோ பேர் இன்றைக்கி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல செல்வந்தர்கள் சொல்கிறேன், அந்த இடத்த வாங்காமல் ஓரளவுக்கு அதனுடைய தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதே வந்து ஒரு மேஜர் ஃப்ரெண்ட்லி ஹேபிட்டட். இன்னொன்று அதுக்கு வந்து எனர்ஜி சேவிங்கிறது வந்து இந்த மைக்ரேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தன்னுடைய எனர்ஜி சேவிங் பண்ணுதோ அப்போ தான் சக்ஸஸாக போகுன்றாங்க. இதில் சிலது இங்கே தங்கி விட வாய்ப்பு இருக்குது, வீக்காக இருக்கிறது. இப்போ நாங்கள் பள்ளிக்கணில் ஒரு கோணமுக்கு உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு பைட் ஆப்போசிட் ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதோடைய கால் வந்து பலவீனமாக இருக்குது. இது வந்து ரெகுலராக வருதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ மைக்ரேட்டரி. எப்படி நாங்கள் அதை கூட ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கோம். கால் நுண்டியாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்குது, கொஞ்சம் தூரம் அப்படியே உட்காந்துக்குது. எப்படி ஹவு இட் வில் ட்ராவல்? ரெகுலராக வருதுன்றாங்க பள்ளிக்கடை மானிட்டர் பண்ணுறவங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் சர்ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம அந்த இடத்த இப்போ அந்த இடங்கள் வந்து இப்போ காஞ்சிரும். எப்படியும் என்ன தான் ட்ரை ஆனாலும் ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஒரு சைடு தண்ணி காஞ்ச உடனே, அப்போது காஞ்ச உடனே காஞ்சி போச்சு இந்த இடத்த உடனே வேஸ்ட்டு தானே நினைக்கூடாது. அப்போ இமிடியேட்டாக when you monitor the place, அந்த ட்ரை லேண்டுக்கு உண்டான பேர்ட்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் தே ஷுட் ஸ்டடி ஆர் தே ஷுட் ஃபீல் அட்லீஸ்ட். இமிடியேட்டாக அங்கே உடனே இறங்கி எருமை மாட விடுறது, இவன் போய் கிரிக்கெட் விளையாடுறது, இடமே இல்லாத மாதிரி அந்த வெட்டில் தான் போய் கிரிக்கெட் விளையாடுறது. ஸோ அந்த நேரத்தில் நான் சுற்றி விளையாடும் போதெல்லாம் இட் வில் டிஸ்டர்ப். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ், அவேர்னஸ் கலந்துக்கிறது, இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ண என்ஜிஓஸில் சேர்ந்து பேர்ட் மானிட்டரிங் போகிறது, லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ ஃபார் ஹெல்ப். ஏன்னா பிகாஸ் டாக்டர் சலீம் அலி முன்னாடி சொல்லியிருக்கேன், வித்தவுட் பேர்ட்ஸ் ஹியூமன்ஸ் கேனாட் லிவ், பட் தே கேன் லிவ் வித்தவுட் ஹியூமன் வெரி ஹாப்பிலி. ஓகே, இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறையா மரங்கள்லாம் இருக்கும். அதில் மரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் வந்து சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ப்ளூமிங்காக இருக்கும், நிறையா பூவெலாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறிச்சு போய் எந்த இலையுமே இல்லாமல் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வேஸ்ட்டுன்னு உடனே வெட்டிட முடியாது. பார்த்தா அவர் வந்து டிசம்பரில் அவர் ரொம்ப ப்ளூமிங்காக இருப்பார், இந்த சம்மர் ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதர்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சேம் டைம் சாரி ஃபார் இன்டரப்ஷன், அட் த ட்ரை ட்ரீயில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே வில் டேக் கேர் த ட்ரீ. அந்த உட்பெக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கூடு கட்டுறது ஒரு உகந்த மரமாயிடும். இந்த உட்பெக்கர் போன பிறகு பேரக்கீட்ஸ் வில். ஸோ அந்த உட்டன் ட்ரீ அந்த காஞ்சது நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வந்து பல உயிர்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். நம்ம இப்போ சம்மரில் ப்ளூம் ஆகிறது எல்லாம் நம்மகிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ட்ராபிக்கல் கண்ட்ரின்றதால
எவர்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும், இந்த ஆலமரம் அரச மரம்லாம் நவ் இட் ப்ளூ க்ரீனாக இருக்குது, எல்லாம் உளுந்து. ஸோ திஸ் ஆர் ஆல் என்ன சொல்ல நேச்சர்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும். எதையும் நம்ம கூர்ந்து உடனே அந்த காஞ்ச மரம் தானே வெட்டிட்டு போகிறோன்னு சொல்கிறது அலோவ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த ரியல் பேர்ட் லவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து திஸ் புக், த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பேசிக் புக் பை சலிமணி. இந்த புக்கை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு 425 தான். இந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த புக்கை படம் பார்த்தாலே கட்டாயம் அந்த பறவைகளை ஒரு அன்பு வரும். இதுக்கு பின்னாடி அழகான டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காரு அவர். அவருடைய ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங். பறவைகளுக்கு ஈக்குவலாக சர்ப்ரைஸான விஷயம். அதோடய முட்டைகள், அதோடைய சவுண்டு, அதோட நெஸ்டிங் பீரியடு, மைக்ரேட்டரிங் பீரியட் எல்லாமே கொடுத்துருப்பாரு. இந்த நேரத்தில் இது எங்கேயாவது வாங்கியோ இல்லை லைப்ரரியில் போய் பார்த்தோ இந்த லீவ் சம்மர் ஹாலிடேஸில் தே கேன் ஸ்பெண்ட் தர் ஹாலிடேஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த இன்டர்நேஷ்னல் பேர்ட் மைக்ரேஷன் டேயில் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி வந்து சீட் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை எங்கள் மனசில் போட்டிருக்கீங்க. அதுக்கான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம வந்து காக்கா பற்றி பேசிட்டு மற்ற பறவைங்க பற்றிலாம் பேசாமல் இருந்தால் மற்றவங்களாம் கோச்சிப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை இல்லையா? பப்ளிசிட்டி அவங்களுக்கு தேவையில்லை, நம்ம தான் அவங்கள பற்றி பேசி பப்ளிசிட்டி தேடிக்கிறோம்னு சொல்லலாம். நான் அந்த அனிமல் லவர், நேச்சர் லவர், பேர்ட் லவர், அப்போ நீங்கள் மனுஷங்களாம் லவ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக கேட்டுருணும். என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துமே லவ் பண்ணலாங்க, பட் கொஞ்சம் புத்தியோட அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுட்டு லவ் பண்ணலாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, இந்த நாய்க்கெலாம் ட்ரெஸ் போட்டு விடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பேர்ட்ஸ், இந்த கிளி எல்லாத்துக்கு இங்கே வச்சுப்பாங்க. அந்த கிளி எங்கே பெரிய பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன் நினைப்பு. பட் இனிமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்ல வெப்சைட் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால தான் இவ்வளோ திமிரா பேசுறீங்க நீங்கள். ஆமாம், அது என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்கிறேன், birdcast.info. birdcast.info. Okay. birdcast.info. Okay, what kind of information in the website la? இந்த மைக்ரேட் பண்ணுறதுல பேர்ட்ஸ் தெரியுமா, அவங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கு யார் யார் போகிறாங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்க, அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, எங்கே நிறுத்துறாங்க அப்படிங்கிறது அதை ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஃபுல் ஆக்டிவிட்டி மைக்ரேஷன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குமா அதில்? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த பல்வேறு வெதர்லாம் இருக்குல்ல, வெதர் அப்டேட்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த வெதர் வந்துச்சா அப்போ கண்டிப்பாக அவன் கிளம்பி அங்கே ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ட்ராக் பண்ணலாம்ல, இந்த டைமில் எந்தெந்த பேர்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கும் போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்றத இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அந்த போகிற பறவைங்களுக்குலாம் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஏன்னா அதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட இதில் இருக்குது. ஓகே, நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணோம், ஃபுட்டு இல்லைனா தண்ணி வைக்கணும்னு நினச்சா அவங்க வந்து ஈஸியாக அதை பார்க்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறது அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாமா? அவன் நினச்சி பாரு, இப்போ வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இப்போ 4 மாதத்துல அடுத்த மாதம் வந்து ஃப்ளமிங்கோ வந்துருவாரு, அவருக்கு இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது வர்றா இவங்களுக்கு விஷயம் தெரியுது. இதுக்கு மேலேயே ஒரு வேடம் தாங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வருது. பட் எனிவே வெப்சைட் பேர் என்ன சொன்னீங்க? birdcast.info. ஓகே, birdcast.info நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வெப்சைட் வேறு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் பேசின விஷயங்கள்லாம் அப்படி இருந்துச்சு, நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக நாங்கள் கடைசியில் சொல்கிறோம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நானும் ஆனந்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிச்சுட்டு போயிட்டு டெய்லி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் படிச்சுட்டு தான் போவோம். அதை அடுத்த நாள் ஷோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் அமைச்சிருங்க, நம்ம ஷோக்கு ரொம்ப உதவும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே சொல்லி ஆகணும்ல. ஒன்று, நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு சுட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். அல்லது கைப்பட பொறுமையாக கடிதம் எழுதி அப்படியே அது காற்றுல பறவை மாதிரி பறக்க விட்டு அந்த கடிதம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வேலை முடிஞ்சிச்சு, ஸோ மைக்ரேட் பண்ணி வேறு இடத்துல போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்குலாம் நிறைய இன்ஃபர்மேஷனை அப்படியே தூவி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு. அப்படிதானே நம்ம போய் இனிமேல் தான் போய் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவோம், கொத்திட்டு வந்து வச்சிருவோம். ட்ரூ. திருப்பி நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வரும் என்ன